Hi friends, welcome to Arzan Autotronics. இன்னைக்கு நம்மள்ட்ட Maruti Alto 800 உடைய கார் ஈஸியம் ஒன்று சர்வீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இது என்ன சர்வீஸ் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது செக் இன்ஜின் ப்ராப்ளம். அதாவது கார் ஸ்டார்ட் ஆகலை, இதுதான் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த மாருதி ஆல்டோ 800 உடைய கார் ஈஸியம் பாருங்க. இந்த மாருதி 800 ஈஸியம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நீங்கள் இந்த நம்ம மானிட்டரில் பார்க்குறது இதுதான் CPU சொல்லக்கூடிய ப்ராசர் ஐசி. இதுக்கு சப்ளை தரக்கூடிய நீங்கள் இந்த மானிட்டர் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் பவர் ஐசின்னு சொல்லக்கூடியது. அந்த ப்ராசஸ் சொல்லக்கூடிய சிபியூக்கு சப்ளை தரக்கூடிய அந்த பவர் ஐசி. இந்த ஐசிக்கு பக்கத்தில் ஒரு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இந்த இண்டக்டர் வழியாக தான் சப்ளை ஐசிக்கு போய் அந்த பவர் சப்ளை பவர் இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் ஆன் ஆகும். பவர் ஐசின் மூலமாக ப்ராசருக்கு வரக்கூடிய ஒரு 3.3 வோல்ட் வந்தோடனே இந்த ப்ராசர் ஆன் ஆயிரும். ப்ராசர் சொல்லக்கூடிய இந்த CPU ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கார் ஈஸியம் ஆன் ஆயிரும். கார் ஈஸியம் ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் ஸ்டார்ட் ஆயிரும். இதுதாங்க ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம அர்ஜுன் ஆட்டோட்ரானிக்ஸ் மூலமாக நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறோம்னு சொல்லி இப்போ நம்ம இந்த சொன்ன அந்த இண்டக்டர்னு சொல்லக்கூடியது இதுதான். இந்த இண்டக்டர் செக் பண்ணீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் ஒரு ஓப்பன் காட்டும். ஸோ இண்டக்டர் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ளை ஓட்டி இந்த பவர் ஐசிக்கு வராது. பவர் ஐசிக்கு வராதனால உங்களுக்கு ப்ராசர் சிபின்னு சொல்லக்கூடியது ஆன் ஆகாது. இப்போ அதுக்கு நம்ம இண்டக்டருக்கு ஒரு ஜம்பரிங் மாதிரி பண்ணுறோம். நம்ம ஜம்பரிங் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜம்பரிங் பண்ணி இண்டக்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டக்டர் ஸ்டார்ட் ஆகிரும். இண்டக்டர் கண்டினியூட்டி கிடச்சிருச்சுன்னா அது மூலமாக பவர் ஐசிக்கு சப்ளை போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த இண்டக்டருக்கு இப்போ ஜம்பர் மூலமாக நம்ம கண்டினியூட்டி பண்ணிட்டோம். அப்போ இண்டக்டர் நம்ம செக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு கண்டினியூட்டி காட்டுது பார்த்தீங்களா. அப்போ இந்த கண்டினியூ மூலமாக சப்ளை வோல்டேஜ் இந்த வழியாக போய் பவர் ஏசிக்கு போய் அந்த பவர் ஏசி மூலமாக CPU ஆன் ஆகும். CPU சொல்லக்கூடிய இந்த ப்ராசர் ஆனால் தான் கார் ஈஸியம் ஆன் ஆகும். ஸோ கார் ஈஸியம் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு ஈஸியம்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் அண்ட் சப்ளை எல்லாமே அவுட்புட் உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா நம்ம காருக்கு தேவையான ஆக்சுவேட்டருக்கு தேவையான அந்த சிக்னலும் சப்ளையும் போக ஆரம்பிச்சிச்சுன்னா கார் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம அர்ஜுன் ஆட்டோட்ரானிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஏதாவது கார் ஈஸியம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம அர்ஜுன் ஆட்டோட்ரானிக்ஸ் வாங்க, நம்ம நல்ல முறையில் பண்ணி கொடுக்கலாம்.